நான் மூச்சுக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிற யாரையும் உறவனை ஏத்துக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேதுவோட அப்பா ராஜாங்கம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆன சேது வீட்டுக்கு வந்துட்டு சத்தம் போடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்பா ஏற்கனவே சொன்னார்ல, அந்த ஜெனிஃபருக்குலாம் அந்த விஷயத்துலலாம் தலையிடாத, கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்காதன்னு சொன்னார். சொல்ல கேட்காம நீ கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா. அப்பா தான் அந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு டென்ஷனான தமிழ்ச்செல்வி இதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, என் புருஷன் என்ன நம்பினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ சேதுவும் இப்படி பேசினால டென்ஷன் ஆகிட்டு திருப்பி நான் தப்பு பண்ணல நீ எத்தனை டைம் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறது, நான் எதுவுமே பண்ணலை, ஆனாலும் நீங்கள் இப்படி தானே சொல்கிறீங்க, சொல்லிக்கோங்க, ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இப்படியே 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஒன்றும் பண்ணலை, நான் நல்லவன் சொல்லிட்டு உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணி இந்த வீட்டில் வாழணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் முதல் வந்துட்டு நம்பிக்கை தான் வேணும், லவ் அதெல்லாம் அப்புறம் தான். நீங்கள் வந்து இன்னுமே என்ன நம்பலை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தான் பழி போடுறீங்க. இவ இதை செஞ்சிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கையே வரல. அதனால் இனிமேல் வந்துட்டு நான் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிவிட்டு மேலே தண்ணி எடுத்து கொட்டிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த வீட்டில் செத்தா கூட நான் யார் செத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தமிழ்ச்செல்வி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.